नमस्कार। जय काशी विश्वनाथ। काशी के साथ मेरी भक्ति का एक गहरा और विशेष नाता रहा है। For me and my family, it has always been important to seek the blessings of our Devis and Devtas before any auspicious beginning. ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் திருமணம் விழா இந்தியா மட்டுமின்றி இன்று உலகம் முழுவதும் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. உலக கோடீஸ்வரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணம் பிரம்மாண்ட முறையில் அதிக பொருட்செலவிலும் நடத்தப்படுகிறது. ரிலையன்ஸ் குழுமத் தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் அனந்த் அம்பானிக்கும் என்கோர் ஹெல்த்கேர் நிறுவன தலைமை செயல் அதிகாரி விரேன் மெர்ச்சண்டின் மகள் ராதிகா மெர்ச்சண்டுக்கும் கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 29 மும்பையில் உள்ள அண்டாலியா இல்லத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இதில் முக்கிய பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டனர். குறிப்பாக ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சண்டின் நிச்சயதார்த்த மோதிரத்தை எடுத்து வந்தது அவர்களது வளர்ப்பு நாய். அந்த நாயின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த சிவப்பு நிற துணியில்தான் நிச்சயதார்த்த மோதிரம் இருந்தது. 7 மாதங்களாக நடைபெற்ற பல்வேறு விழாக்களின் இறுதிக்கட்டமாக மும்பையில் உள்ள ஜியோ சர்வதேச மாநாட்டு மையத்தில் திருமண விழா களை கட்டியது. இதற்காக வாரணாசி போன்று திருமண அரங்கு வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமண நிகழ்வுகளுக்கான மொத்த செலவு ஜஸ்ட் 5000 கோடி தான் என்று இணையத்தில் தகவல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. திருமணம் என்னவோ ஒரு நாள்தான், ஆனால் திருமணத்திற்கான கொண்டாட்டங்கள் பல மாதங்களாக களை கட்டியுள்ளது. ஆயில் தொழிற்சாலையுடன் கூடிய விலங்குகள் பூங்காவில் திருமணத்திற்கு முந்தைய சடங்குகள் பிரம்மாண்ட விருந்துடன் விமரிசையாக நடைபெற்றது. உலக பிரபலங்கள் எல்லாம் ஒன்றாய் குவிந்தனர் அங்கு. இதற்கு 1200 கோடி வரை செலவானதாம். அடுத்து இத்தாலி டு பிரான்ஸ் சொகுசு கப்பலில் நண்பர்களுக்கு விருந்தினர்களுக்கு விருந்து வைத்தார் முகேஷ் அம்பானி. இங்கு ஒரு 1500 கோடி செலவாம். திருமண அழைப்புதழுக்கு மட்டும் கோடிகளில் பணத்தை செலவு செய்துள்ளார்களாம். உலக புகழ் பெற்ற பாப் பாடகர்களான ஜஸ்டின் பைபர், ரிஹானா, கேட்டி பெர்ரி, பேக்ஸ்ட்ரீட் பாய்ஸ் குரூப்பின் இசை கச்சேரிக்கு மிகப்பெரிய தொகை செலவாகியுள்ளது. ஆகஸ்ட் மொத்தம் எல்லாம் சேர்த்து 5000 கோடி செலவாகியுள்ளதாம் அனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமணத்திற்கு. இது முகேஷ் அம்பானியின் மொத்த சொத்தில் வெறும் 0.5% தான். இந்த 5000 கோடி மட்டும் இருந்தால் 10 ஆஸ்கர் நிகழ்வுகளையே நடத்திவிடலாம். சராசரி இந்தியர்கள் தங்கள் குழந்தைகளின் திருமணத்திற்கு தங்கள் மொத்த சொத்தில் இருந்து 5 முதல் 15% வரை செலவழிக்கிறார்களாம். ஆனால் உலக பணக்காரர் அம்பானியோ வெறும் 0.5% மட்டுமே செலவழித்திருக்கிறார். அதுவே 5000 கோடி ரூபாய் என்றால் சும்மாவா? மேலும் திருமண விழாவுடன் இணைந்து அம்பானி குடும்பத்தினர் இந்திய கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஜாம் நகரில் 14 கோவில்களை கட்ட உள்ளதுடன் கடந்த வாரம் அம்பானி குடும்பத்தினர் இந்தியாவில் 50 குறைந்த வருமானம் கொண்ட ஜோடிகளுக்கு வெகுஜன திருமண விழாவை ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்தனர்.
இதற்கிடையில் திருமணத்துடன் இந்தியாவின் சாமானிய மக்களுக்கு 40 நாட்களுக்கு உணவு வழங்க அம்பானி குடும்பத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அங்கு தினமும் சுமார் 9,000 பேருக்கு உணவு வழங்கப்படுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.